10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். Dear students, today we are going to see the topic human excretory system. First of all, structure of kidney. Excretory system in human consists of a pair of kidneys, a pair of ureters, urinary bladder, urethra. Okay. Structures in the excretory system. These are a pair of kidneys. Pair of kidneys, then pair of ureters, then urinary bladder and urethra. These are the structures in the excretory system. Kidneys are reddish brown bean-shaped structure that lie in the superior lumbar region between the levels of the last thoracic and third lumbar vertebra close to the dorsal inner wall of the abdominal cavity. Reddish brown color. Kidney oda color enna reddish brown bean shaped. அதனோட ஷேப் வந்து எப்படி இருக்கும்? பீன் ஷேப்பில் இருக்கும். ஷேப் வந்து பீன் ஷேப், கலர் வந்து ரெட்டிஷ் ப்ரௌன். லொக்கேஷன் எங்கே அப்படின்னா சுப்பீரியர் லம்பார் ரீஜியன். லம்பார் மீன்ஸ் ஹிப் ரீஜியன். ஹிப்பில் வந்து சுப்பீரியர் கொஞ்சம் மேலாப்பில் இருக்கும். சுப்பீரியர் லம்பார் ரீஜியன் பிட்வீன் த லெவல்ஸ் ஆஃப் லாஸ்ட் thoracic vertebra அண்ட் தேர்ட் லம்பார் வெர்டிப்ரா. தொராசிக்கில் வந்து லாஸ்ட் ரீஜனில், லம்பார் வெர்டிப்ராவில் வந்து தேர்ட் லம்பார் வெர்டிப்ரா. இப்போ லம்பார் வெர்டிப்ரா அப்படின்றது வந்து ஹிப் லம்பார் வெர்டிப்ரா, அது வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. தொராசிக் வெர்டிப்ராலேருந்து லம்பார் வெர்டிப்ரா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. இதுதான் அதனோட லொக்கேஷன். ஓகே, தொராசிக் வெர்டிப்ரா வந்து 7 இருக்கும். அதில் லாஸ்ட் வெர்டிப்ராவில் லம்பாரில் வந்து 5 இருக்கும். அதில் தேர்டு வெர்டிப்ரா வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. ஓகே, லொக்கேஷன் எங்கே அப்படின்னா between the levels of last thoracic and third lumbar vertebra close to the dorsal inner wall of the abdominal cavity. Dorsal side. Dorsal means முதுகு பக்கம். நம்மளோட முதுகு பக்கம் தான் வந்து டார்சல் சைடு சொல்லுவோம். வயிற்று பக்கம் வந்து வென்ட்ரல் சைடுன்னு சொல்லுவோம். இப்போ டார்சல் இன்னர் வால் ஆஃப் தி டார்சல் சைடில் இன்னர் வால் உள்ளுக்குள்ளே உள்ள அந்த கேவிட்டியில் வந்து உள்ள வாலில் வந்து க்ளோஸாக இருக்கும். இது கிட்னிஸ். Okay, this is the location of the kidney. The right kidney is placed slightly lower than the left kidney. Right kidney is slightly lower than left kidney. இதை விட இது வந்து கொஞ்சம் லோவராக இருக்குது. What's the reason for this arrangement? எதுக்காக வந்து ரைட் கிட்னி வந்து நமக்கு லோவராக இருக்குது அப்படின்னா, ரீசன் வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட அயோட்டாலேருந்து வரக்கூடிய லிவர், நம்மளோட லிவர் வந்து மோஸ்ட் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை த லிவர் இன் த ரைட் சைடு. ரைட் சைடில் நம்மளோட லிவர் வந்து கொஞ்சம் பெருசாக ஆக்குபை பண்ணியிருக்கிறதுனால, நிறைய ஸ்பேஸை வந்து ரைட் சைடில் வந்து எது ஆக்குபை பண்ணியிருக்குது? லிவர் ஆக்குபை பண்ணியிருக்கிறதுனால ரைட் கிட்னி வந்து 1 சென்டிமீட்டர் லோவர் தேன் தி லெஃப்ட் கிட்னி. லெஃப்டை விட 1 சென்டிமீட்டர் வந்து லோவராக இருக்கும். இதுதான் வந்து ரீசன். The right kidney is slightly lower than the left kidney. Okay. Each kidney weighs an average of 120 to 170 grams. Weight of the kidney எவ்வளோ அப்படின்னா 120 to 170 grams. வேரியேஷன் இருக்கும். 120லேருந்து 170 இருக்கும். மேலே விட ஃபீமேலுக்கு எப்போவுமே வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் லோவர் தான், அதாவது கம்மி தான், கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும். 120 to 170 grams weight. Then the outer layer of the kidney is covered by 3 layers of supportive tissues, namely renal fascia, perirenal fat capsule and fibrous capsule. இப்போ கிட்னியை சுற்றி வந்து 3 லேயர்ஸ் வந்து சப்போர்ட்டிவ் டிஷ்யூ வந்து கவர் பண்ணியிருக்கு. அதில் என்னென்ன லேயர்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரீனல் ஃபேஷியா. ஃபேஷியா அப்படின்றது வந்து கனெக்டிவ் டிஷ்யூ தட் கனெக்ட்ஸ் த மசில்ஸ். அதாவது மசில் லேயரை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய இன்னர் லேயர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, 2 மசிலுக்கு இடையில, அதாவது மசிலுக்குள்ளே வந்து டிவிஷன் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூ தான் ஃபேஷியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே ரீனல் வெளியில் வந்து இந்த ரீனலை சுற்றி வந்து இந்த கிட்னியை சுற்றி வந்து என்ன இருக்குன்னா இந்த ரீனல் ஃபேஷியா அப்படின்ற லேயர் இருக்குது. தென் பெரிரீனல் ஃபேட் கேப்சூல். பெரி மீன்ஸ் சரௌண்டிங், அதாவது கிட்னியை சுற்றி சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய
ஃபேட் கேப்சூல், அது என்ன சொல்கிறோம், பெரிரீனல் ஃபேட் கேப்சூல். அண்ட் ஃபைப்ரஸ் கேப்சூல், இதில் வந்து நமக்கு ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இதில் வந்து கவர் பண்ணியிருக்கு. ஃபைப்ரஸ் கேப்சூல் 3 லேயர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்குது. இது கிட்னி இஸ் கவர்ட் பை 3 லேயர்ஸ் ஆஃப் சப்போர்ட்டிவ் டிஷ்யூ, நேம்லி ரீனல் ஃபேஷியா, பெரிரீனல் ஃபேட் கேப்சூல் அண்ட் ஃபைப்ரஸ் கேப்சூல். ஓகே, இது வந்து அவுட்டர் ஸ்ட்ரக்சர். அதாவது நார்மலாக வந்து கிட்னியோட லொக்கேஷன், தென் வெயிட் அண்ட் த லேயர்ஸ் சரௌண்டிங் தி கிட்னி பார்த்துருக்குறோம். தென் செக்ஷன் ஆஃப், அதாவது நம்ம கிட்னியை கட் பண்ணி உள்ளுக்குள்ள உள்ள என்ன செக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். த லாங்கிடியூடல் செக்ஷன் ஆஃப் கிட்னி ஷோஸ் அண்ட் அவுட்டர் கார்டெக்ஸ் இன்னர் மெடுலா. 2 லேயர்ஸை வந்து டிவைட் பண்ணுறோம், அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மெடுலா. அண்ட் பெல்விஸ் ரீஜியன், இந்த ஃபனல் ஷேப் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெல்விஸ் ரீஜன் அப்படி சொல்லுவோம், பெல்விஸ். த மெடுலா இஸ் டிவைடட் இன்டு a few conical masses. இப்போ இந்த மெடுலா ரீஜனில் வந்து கோனிக்கல், எல்லா கோன் ஷேப்பில் நிறைய ஸ்ட்ரக்சர் லைனாக இருக்குது. கோனிக்கல் மாஸ், டிஷ்யூ மாஸ் கால் மெடுலரி பிரமிட்ஸ் ஆர் ரீனல் பிரமிட்ஸ். இது என்ன சொல்கிறோம், இந்த கோனிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து பிரமிட் அப்படின்னு சொல்கிறோம். ரீனல் பிரமிட் அதர்வைஸ் நோன் அஸ் மெடுலரி பிரமிட். மெடுலாவில் இருக்கக்கூடிய கோனிக்கல் டிஷ்யூ மாஸ் வந்து என்ன சொல்கிறோம், medullary pyramids. The part of the cortex that extends between the medullary pyramids. இந்த medullary pyramidsக்கு இடையில வந்து இந்த கார்டெக்ஸ் ரீஜனில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சில ஃபிங்கரில் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதை பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா காலம் ஆஃப் பெர்டினி. த பார்ட் ஆஃப் தி கார்டெக்ஸ், இந்த கார்டெக்ஸ் ரீஜனில் இந்த கோனிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு மிடில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சில எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அதுக்கு பேர் வந்து காலம் ஆஃப் பெர்டினி. காலம் அப்படின்னா வந்து பில்லர் லைக், ரீனல் காலம்ஸ் ஆஃப் பெர்டினி அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னா இந்த கோனிக்கல், இது ஒரு கோன் இது ஒரு கோன், இதுக்கு இடையில வந்து இந்த கார்டிக்கல் ரீஜனில் உள்ள எக்ஸ்டென்ஷன், அதுக்கு பேர் வந்து இதில் வந்து கார்டிக்கல் குளோமருலஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ரீனல் பெர்டினி வந்து கொடுக்கல, ரீனல் காலம் ஆஃப் பெர்டினி. ஓகே, தென் த சென்டர் ஆஃப் இன்னர் கான்கேவ் சர்ஃபேஸ் ஆஃப் த கிட்னி ஹாஸ் அ நாச் கால்ட் ரீனல் ஹைலம். என்ன சொல்கிறோம், ரீனல் ஹைலம். இந்த ரீஜனில் உள்ளுக்குள்ளே போகக்கூடிய இந்த ரீஜனில் வந்து ரீனல் ஹைலம். ஓகே, அது என்ன சொல்கிறோம், நாச் முடிச்சு மாதிரி இருக்கும். த சென்டர் ஆஃப் தி இன்னர் கான்கேவ், இது வந்து அவுட்டர் கான்கேவ். இந்த ரீஜனில் வந்து இன்னர் கான்கேவ் சொல்கிறோம். இந்த ரீஜன் இன்னர் கான்கேவ் surface of the kidney has notch called renal hilum. This region is known as renal hilum, through which blood vessel, nerves, all the ureter all are enter into the kidney. கிட்னிக்குள்ளே வந்து இந்த ரீஜனில் தான் வந்து எல்லாமே வந்து என்டர் ஆகும். இது வந்து அவுட்டர் கான்கேவ், இது வந்து இன்னர் கான்கேவ் சொல்கிறோம். இதில் உள்ள ரீஜன் ஹைலம். இந்த ஹைலம் ரீஜனில் தான் வந்து எல்லாமே வந்து உள்ளே என்டர் ஆகக்கூடிய ஆல் த ஸ்ட்ரக்சர்ஸ் என்டர் இன்டு தி கிட்னி த்ரூ ஹைலம். ஹைலம் வழியாக தான் உள்ளே என்டர் ஆகும். Okay, then through which ureter, blood vessels and nerves innervate. Inner to the hilum is broad funnel shape. அதாவது இதில் வந்து நமக்கு broad funnel shape structure வந்து இருக்குது. அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா renal pelvis with projection called calyces. இந்த இடத்த வந்து நம்ம வந்து pelvis அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறோம். கிட்னி pelvis, இந்த ரீஜன் வந்து funnel shape structure, that is pelvis. Inner to the hilum, the ஹைலத்துக்கு உள்ள inner to the hilum is a broad funnel shaped space called renal pelvis with projection called calyces. இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா calyces. இது ஒரு ப்ரொஜெக்ஷன், இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று. இது வந்து calyces அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறோம். மேஜர் calyx கொடுத்துருக்காங்க, மைனர் calyx, ரெண்டு ரீஜன் கொடுத்துருக்காங்க, மேஜர் calyx, மைனர் calyx. ஓகே, the renal pelvis is continuous with the ureter once it leaves hilum. Renal pelvis is continuous with the, இப்போ renal pelvis அப்படின்றது இந்த இன்னர் கான்கேவ் ரீஜன் தான் renal pelvis சொல்கிறோம். இந்த renal pelvis is continuous with the ureter. யுரேட்டரோட வந்து அது இந்த ரீஜன் வந்து யுரேட்டராக வந்து கண்டினியூ ஆகுது. பெல்விஸ் ரீஜன் வந்து இது வந்து ஃபனல் ஷேப் ஸ்ட்ரக்சர். இந்த இன்னர் கான்கேவ் வந்து ஹைலம். இந்த ரீஜனில் வந்து நமக்கு வந்து எது வந்து வெளியில் வருது அப்படின்னா ureter வந்து வெளியில் வருது. The renal pelvis is continuous with the ureter once it leaves the hilum. Hilum வழியாக இந்த funnel shape structure வெளியில் வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறோம், ureter அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, the wall of the calyces. இப்போ இந்த calyces அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம்ல, இந்த இடத்துல இருக்குல்ல,
இந்த கோன் ஷேப் ஸ்ட்ரக்சர் வந்து இதோட அட்டாச்சாக இருக்க ரீஜன் தான் நம்ம வந்து கேலிஸ் அப்படி சொல்கிறோம். கோன் ஷேப் ஸ்ட்ரக்சர் வந்து எதோட அட்டாச்சாக இருக்கும்? கேலிக்ஸ். த வால் ஆஃப் தி கேலிசஸ் pelvis and ureter have smooth muscles which contracts rhythmically. எதுக்காக இதில் கண்ட்ராக்ஷன் நடக்கு அப்படின்னா இதில் வந்து யூரின் ஃபார்மேஷன் அப்போ வந்து யூரின் ஃபார்ம் ஆகி இதில் வந்து ஃபில்டர் ஆகி வெளியில் வர்றதுக்காக கண்ட்ராக்ஷன் நடக்கும். ஓகே, த வால் ஆஃப் தி கேலிசஸ். இப்போ கேலிசஸில் வந்து மேஜர் கேலிக்ஸ் அண்ட் மைனர் கேலிக்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. மைனர் கேலிக்ஸ் அப்படின்றது வந்து நிறையா இருக்கும். இப்போ இந்த கோன் ஷேப் ஸ்ட்ரக்சர் வந்து ஜாயின் ஆகுதா, இது ஒரு மைனர் கேலிக்ஸ், இது ஒரு மைனர் கேலிக்ஸ், இது ஒரு மைனர் கேலிக்ஸ். இப்போ ஒரு ஈச் கிட்னி ஹாஸ் 8 to 20 மைனர் கேலிசஸ். மைனர் கேலிசஸ் வந்து 8லேருந்து 20 வரைக்கும் இருக்கும். மேஜர் கேலிக்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மேஜர் கேலிசஸ் வந்து 2 to 3 இல்லை 2 to 4 இந்த மாதிரி தான் வந்து இந்த மைனர் கேலிசஸில் ஜாயின் ஆகி கொஞ்சம் லார்ஜராக வந்து ஃபார்ம் பண்ணோம். அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேஜர் கேலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மேஜர் கேலிசஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 to 3 தான் இருக்கும். மைனர் கேலிசஸ் வந்து 8 to 20 மைனர் கேலிசஸ். ஓகே, இப்போ வால் ஆஃப் தி கேலிசஸ் பெல்விஸ் அண்ட் யுரேட்டர் ஹாவ் ஸ்மூத் மசில்ஸ் விச் கண்ட்ராக்ட்ஸ் ரிதமிக்கலி. அதை கண்டினியூஸாக வந்து ரிதமிக்கலாக வந்து அது கண்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய யூரினை வந்து அப்படியே வந்து பாஸ் பண்ணுறதுக்காக அது அப்படியே வந்து கண்ட்ராக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா இங்கே ஃபார்ம் ஆகிற யூரின் வந்து நமக்கு புஷ்அப் ஆகாது. ஸோ இதில் வந்து இந்த வால் ஆஃப் தி கேலிசஸ் பெல்விஸ் அண்ட் யுரேட்டர். கேலிசஸ் இங்கே இருக்குது, பெல்விஸ் இங்கே இருக்குது, தென் யுரேட்டர். எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? ஸ்மூத் மசில்ஸ் விச் கண்ட்ராக்ட்ஸ் ரிதமிக்கலி. த கேலிசஸ் கலெக்ட் த யூரின் and empties into the ureter. Calyces collect the urine, empties into the ureter. இப்போ calyces தான் வந்து இங்கே நெஃப்ரானில் வந்து நெஃப்ரானில் வந்து ஃபுல்லாக சப்ளை ஆகிருக்கும். இங்கேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய யூரினை வந்து எங்கே வருது? கேலிசஸ்க்கு வருது. கேலிசஸ் வந்து அப்படியே வந்து பெல்விஸ் ரீஜனில், பெல்விஸ் வந்து எதுக்கு வந்து எம்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த யுரேட்டர் ரீஜியன், அங்கேருந்து இங்கே ஃபோர்ஸ் ஆகும். ஓகே, the calyces collect the urine and empties into the ureter which is stored in the urinary bladder. இப்போ இங்கேருந்து யுரேட்டர்லேருந்து வரக்கூடிய யூரின் வந்து எங்கே கலெக்ட் ஆகுது? பிளாடர், யூரினரி பிளாடர். The calyces collect the urine and empties into the ureter which is stored in the urinary bladder temporarily. டெம்பரரியாக இங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். எப்போ வந்து நமக்கு மிக்சுரேஷன் அப்படின்னா the feeling of urination, எப்போ யூரின் பாஸ் பண்ணுறோம் அப்படின்ற இது வந்து ஃபீல் வருதோ அப்போ வந்து என்ன ஆகும்? இந்த யூரினரி பிளாடரில் உள்ள யூரின் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா எக்ஸ்கிரீட் அவுட், வெளியில் வந்து யுரித்ரா வழியாக வந்து வெளியில் போயிடும். த யூரினரி பிளாடர் ஓப்பன்ஸ் இன்டு யுரேத்ரா த்ரூ விச் யூரின் இஸ் எக்ஸ்பெல்ட் அவுட். இது வந்து யூரினரி பிளாடரில் உள்ள ஓப்பனிங் வந்து என்ன சொல்கிறேன்னா யுரேத்ரா தான் வந்து நமக்கு வந்து யூரின் இஸ் எக்ஸ்பெல்ட் அவுட், இது வழியாக வந்து யூரின் வந்து பாஸ் ஆகிடும். ஓகே, த யூரினரி பிளாடர் ஓப்பன்ஸ் இன்டு யுரேத்ரா த்ரூ விச் யூரின் இஸ் எக்ஸ்பெல்ட் அவுட். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இது ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், எல்எஸ் ஆஃப் கிட்னி பார்த்தோம். ஓகே, இதில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். longitudinal section of kidney shows outer cortex. இதில் வந்து நமக்கு outer cortex, inner medulla. The medulla is divided into a few conical tissue mass. இது என்ன சொல்கிறோம்? இது வந்து என்ன அப்படின்னா pyramid, renal pyramid or medullary pyramids. The part of the cortex, இப்போ இந்த பிரமிட்ஸ்க்கு இடையில உள்ள எக்ஸ்டென்ஷன் என்னென்னு சொன்னேன்? column of Bertini, renal column of Bertini. Then the center of inner concave surface, இது வந்து outer concave, இது வந்து inner concave. The center of the inner concave surface of the kidney has a notch called renal hilum. இதில் இருக்குது என்ன சொல்கிறோன்னா ஹைலம் சொல்கிறோம். through which the ureter, blood vessel and nerves innervate. இது வழியாக தான் வந்து எல்லாமே என்ட்ரு ஆகுது. இந்த blood vessel என்ட்ரு ஆகுது, artery, renal vein, ureter, then nerves இது வழியாக தான் வந்து என்டர் ஆகும். ஓகே, தென் inner to the hilum is broad funnel shaped space called renal pelvis with projection called calyces. The renal pelvis is continuous with the ureter once it leaves hilum. The wall of the calyces, pelvis and ureter have smooth muscles which contract rhythmically. The calyces collect the urine and empties into the ureter which is stored in the urinary bladder temporarily. The urinary bladder opens into urethra through which the urine is expelled out. Okay, 5 mark questionல வந்து structure of kidney அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து
இந்த டயக்ராமோட எல்எஸ் ஆஃப் கிட்னி டயக்ராமோட நம்ம வந்து 5 மார்க்கில் வந்து இதை எழுதியிருக்கணும். ஓகே, நவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான். Each kidney has nearly 1 million complex tubular structures called nephron. ஒவ்வொரு கிட்னியில் வந்து 1 மில்லியன் நெஃப்ரான்ஸ் வந்து இருக்கும். Each nephron consists of filtering corpuscle called renal corpuscle. Each nephron consists of filtering corpuscle called renal corpuscle. ஒவ்வொரு இதுலேயும் நெஃப்ரான்லேயும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரீனல் கார்பசல் இந்த ஸ்ட்ரக்சர், அதாவது பவுமன் கேப்சூல் சொல்கிறோம். இதை வந்து ரீனல் கார்பசல் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த glomerulus அண்ட் த பவுமன்ஸ் கேப்சூல் ரெண்டையும் வந்து நம்ம கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் ரீனல் கேப்சூல் ஆர் மல்பிஜியன் கேப்சூல் அப்படின்னு நம்ம வந்து சொல்வோம். ஓகே, ஈச் நெஃப்ரான் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபில்ட்ரிங் கேப்சூல். அதாவது ஃபில்ட்ரிங் ரீஜியன் நமக்கு என்ன அப்படின்னா இந்த பவுமன்ஸ் கேப்சூலும் இந்த glomerulus தான் நமக்கு வந்து மெயின் ஃபில்ட்ரிங் ஏரியா ஆஃப் தி நெஃப்ரான். இதை நம்ம வந்து ரெண்டையும் கம்பைண்டாக உள்ளுக்குள்ள உள்ள இந்த பிளட் வெசல் இந்த பவுமன்ஸ் கேப்சூல் கிண்ண மாதிரி இருக்குல்ல, இதை நம்ம ரெண்டையும் சேர்த்து கம்பைண்டாக என்ன சொல்கிறோம் ரீனல் கார்பசல் ஆர் மல்பிஜியன் பாடி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அண்ட் ரீனல் டிபியூல், ரீனல் கார்பசல் அண்ட் ரீனல் டிபியூல். ஓகே, இதோடு சேர்ந்து இந்த டிபியூல்ஸை வந்து டோட்டலாக வந்து நம்ம ஒட்டு மொத்தமாக என்ன சொல்கிறோம் நெஃப்ரான் அப்படி சொல்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே இந்த ப்ராக்சிமல் டிபியூல், அதுக்கப்புறம் இது ஹென்லிஸ் லூப், அப்புறம் டிஸ்டல் டிபியூல், அது வந்து அதுக்கப்புறம் எண்ட் ஆகிறது வந்து கலெக்டிங் டிபியூல். டோட்டலாக வந்து நமக்கு வந்து நெஃப்ரான் ஸ்ட்ரக்சர். ஈச் கிட்னி ஹாஸ் நியர்லி 1 மில்லியன் காம்ப்ளெக்ஸ் டிபியூலர் ஸ்ட்ரக்சர் கால் நெஃப்ரான். இப்போ 1 மில்லியன் நெஃப்ரானில் வந்து நமக்கு வந்து அவர் பாடி ஃபங்க்ஷன் requires 4,50,000 nephrons only. நமக்கு வந்து 4,50,000 nephrons are enough to maintain our whole body function. நம்ம மொத்த பாடி ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ நெஃப்ரான்ஸ் மட்டும் போதுமானது 4,50,000 ஒன்லி. இது மட்டும் நமக்கு போதுமான நம்பர் ஆஃப் நெஃப்ரான்ஸ். இதனால தான் நம்ம வந்து கிட்னியை வந்து ஒரு கிட்னியை வந்து டொனேட் பண்ணுறோம். சப்போஸ் வந்து எல்லா நெஃப்ரான்ஸும் நமக்கு வந்து நெசசரி அப்படின்னா நம்ம வந்து கிட்னியை டொனேட் பண்ண முடியாது. அப்படி நம்ம பாடி அஃபெக்ட் ஆகிடும். நம்ம பாடியில் உள்ள ஒரு கிட்னியில் உள்ள 4,50,000 nephrons are enough to maintain our whole body function because we can donate one kidney to other. ஒரு இதை வந்து நம்ம வந்து டொனேட் பண்ண முடியுது. ஓகே, இப்போ ஹார்ட் அப்படின்னா ஹார்ட் ஒன்று தான் இருக்குது. இப்போ ஐஸ் அப்படின்னு நம்ம டொனேட் பண்ண முடியாது. அது நமக்கு ஒரு கண்ணை வச்சு ஒரு கண்ணு பார்க்க முடியாது, எக்ஸ்டர்னலாக இருக்குது, அதனால் நம்ம வந்து பண்ண மாட்டோம். இது இன்னராக இருக்குது, ஒரு கிட்னி போதுமானதுன்றதால் நம்ம வந்து டொனேட் பண்ணுறோம். தென் each nephron consists of filtering corpuscle called renal corpuscle, that is also called Malpighian body, and renal tubules. ஓகே, ஒவ்வொரு நெஃப்ரான்லேயும் வந்து ரீனல் கார்பஸல் இருக்குது, ப்ளஸ் வந்து ரீனல் டிபியூல்ஸ் வந்து டோட்டலாக இருக்குது. ஓகே, தென் the renal tubule opens into a long tubule called collecting duct. இப்போ இந்த ரீனல் டிபியூல்ஸ் எல்லாம் வந்து எதில் எண்ட் ஆகுது அப்படின்னா இந்த கலெக்டிங், இது மரம் மாதிரி போட்டிருக்காங்களா, இதான் வந்து கலெக்டிங் டக்ட் அப்படி சொல்கிறோம். இதில் வந்து எண்ட் ஆகுது. இங்கே ரீனல் கார்பஸில் வந்து ஸ்டார்ட் ஆகி கலெக்டிங் டக்டில் வந்து எண்ட் ஆகுது. இங்கே வந்து டியூப் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்குது, அதனால் ரீனல் டிபியூல் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். Okay, the renal tubule opens into a longer tubule called collecting duct. The renal tubule begins with a double-walled cup-shaped structure called Bowman's capsule. என்ன சொல்லியிருக்காங்க? The renal tubule begins with. இந்த renal tubule இங்கே ஆரம்பிக்குது. அது வந்து எதிலிருந்து ஆரம்பமாகுது அப்படின்னா cup shaped structure. என்ன ஸ்ட்ரக்சர்? கப் ஷேப் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. டபுள் வால் கப் ஷேப்ட் ஸ்ட்ரக்சர் கால் பவுமன்ஸ் கேப்சூல். இதை தான் நம்ம வந்து பவுமன்ஸ் கேப்சூல் அப்படின்னு சொல்கிறோம். பவுமன்ஸ் கேப்சூல் which encloses a ball of capillaries. இந்த ரவுண்டாக வந்து கப் ஷேப் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்து பால் மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா ரீனல் கப்பிலரிஸ் இருக்குது. பால் ஆஃப் கப்பிலரிஸ் தட் டெலிவர்ஸ் ஃப்ளூயிட் டு தி டிபியூல்ஸ். ஃப்ளூயிட்னா என்ன? பிளட் டு தி டிபியூல்ஸ். இங்கேருந்து நமக்கு வந்து பிளட்டை வந்து ஃப்ளூயிட், இதை வந்து நமக்கு பிளட் இந்த வழியாக போகும்போது ரீனல் ஃப்ளூயிட் வந்து ஃபார்ம் ஆகும். இதான் இங்கேருந்து டெலிவர் பண்ணோம். ஓகே, பாருங்கள். பவுமன்ஸ் கேப்சூல் which encloses a ball of capillaries that delivers a fluid to the tubules called glomerulus. இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? பால் லைக் கப்பிலரிஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா glomerulus அப்படி சொல்கிறோம். glomerular capillaries.
The Bowman's capsule and the glomerulus together constitute renal corpuscle. இந்த உள்ளுக்குள்ள உள்ள இந்த ரெட் கலரில் இருக்கல அந்த பிளட் வெசல்ஸ் ரீனல் கேப்பிலரிஸ் க்ளோமருலர் கேப்பிலரிஸ் அதுவும் இந்த சைடில் உள்ள கிண்ணம் மாதிரி இருக்கல கப்ஷேப் ஸ்ட்ரக்சர் அதாவது பவுமன் கேப்சூல் இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி அதாவது ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம் ரீனல் கார்பஸல் ஆர் மல்பிஜியன் பாடி அப்படின்னு சொல்கிறோம். The endothelium of the glomerulus has many pores. The endothelium இப்போ இந்த குளோமருலர் வந்து இந்த பிளட் வெசலுக்குள்ள இன்னர் லேயர் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எண்டோத்தீலியம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். எண்டோத்தீலியம் சொல்கிறோம். இந்த எண்டோத்தீலியம்ன்றது இன்னர் லேயர். The endothelium of the glomerulus has many pores. Many pores. These are called fenestrae. அந்த போர்ஸ்க்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா fenestrae அப்படின்னு சொல்கிறோம். The external parietal layer of the Bowman's capsule is made up of simple squamous epithelium. ஒன் மார்க்லாம் கேட்பாங்க. அதாவது இதில் வந்து நமக்கு டபுள் லேயர் பவுமன்ஸ் கேப்சூலில் வந்து டபுள் லேயர் இருக்குது. இது அந்த லேயர்லேயே வந்து உள்ளுக்குள்ள ஒரு லேயர் வெளியில் ஒரு லேயர் டபுள் லேயர் இருக்குது. அதில் எக்ஸ்டர்னல் parietal layer எக்ஸ்டர்னல் லேயரை வந்து பெரைட்டல் அவுட்டர் லேயரை பெரைட்டல் லேயர்னு சொல்கிறோம். This is made up of simple squamous epithelium. இதில் வந்து என்ன செல் இருக்கு simple squamous epithelium and the visceral layer அப்படின்னா வந்து இன்னர் லேயர் உள்ளுக்குள்ள உள்ள லேயர் வெளியில் இருக்குது. ஓகே இந்த visceral layer is made up of epithelial cells called podocytes. இதில் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குன்னா epithelial cells இருக்குது அதை வந்து நம்ம podocytes அப்படின்னு சொல்கிறோம். அந்த செல்லுக்கு பேர் என்ன podocytes. போடோ அப்படின்னாலே வந்து லெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் அந்த செல்ஸில் வந்து லெக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதனால் அதை வந்து போடோசைட் அப்படி சொல்கிறோம். The podocytes ends in food process which cling to the basement membrane of the glomerulus. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து இந்த டயக்ராமில் காமிக்கலாம் எப்படி இருக்கும்னா அந்த செல்ஸ் உள்ளுக்குள்ளே உள்ள விசரல் லேயரில் உள்ள செல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இந்த அமீபா லைக் சூடப்போடியா மாதிரி அது லெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். Food process which cling means stick closely to the something grip அதாவது ஒட்டிகிட்டு இருக்கும் அந்த சூடப்பொடிய மாதிரி ஃபுட் ப்ராசஸ் வந்து அதில் நீட்டிகிட்டு இருக்கும்ல அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எதோட வந்து அட்டாச்சாக இருக்குது அப்படின்னா cling to the basement membrane of the glomerulus. இந்த இதில் உள்ள செல்ஸ் இன்னர் லேயரில் உள்ள போடோசைட்டில் உள்ள அந்த லெக் ஃபுட் ப்ராசஸ் வந்து எதோட வந்து அட்டாச்சாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த குளோமருலஸில் இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன் அதில் வந்து நமக்கு ஒரு லேயர் இருக்கும் அந்த பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன் சொல்கிறோம் அதோடு வந்து இது அட்டாச்ட் ஆகிருக்கும். cling to the basement membrane of the glomerulus. The opening between the food process இப்போ இங்கே இருக்கக்கூடிய செல்ஸில் வந்து என்ன இருக்குன்னா அந்த ஃபிங்கர் லைக் ஃபுட் ப்ராசஸ் இருக்குல்ல அதுக்கு இடையில வந்து கேப் இருக்கும் அதுக்கு இடையில வந்து கேப்பாக இருக்கும் ரெண்டு ஃபுட் ப்ராசஸ்க்கு இடையில உள்ள opening. The openings between the food process are called filtration slit. அதாவது ஸ்லிட்னா ஓப்பனிங் ஃபில்ட்ரேஷன் ஓப்பனிங் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த செல்லுக்கு இடையில வந்து கேப்பாக இருக்கும் அதை நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட் அப்படி சொல்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய அந்த பிளட் வந்து ஃபில்டர் ஆகி அந்த ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட் வழியாக தான் எங்கே வரும் அப்படின்னா எல்லாம் ஒட்டு மொத்தமாக கலெக்ட் ஆகி இந்த டியூபிள் வழியாக வந்து கீழே ஃபுல்லாக பாஸ் ஆகும். ஓகே இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சராக நெஃப்ரானில் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துருக்குறோம். ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் நெஃப்ரான் அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ராசஸ் அதாவது ஸ்டார்டிங் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா இந்த ரீனல் கார்பஸல் அப்படின்னு சொல்கிறோம் ஆர் மல்பிஜன் பாடி. வாட் இஸ் மல்பிஜன் பாடி? பவுமன் capsule and glomerular capillaries combine to form renal corpuscle. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் ரீனல் கார்பஸல் சொல்கிறோம். அது வந்து அப்படியே வந்து அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து ரீனல் டிபியூல் சொல்கிறோம். end in collecting duct. ஓகே இதில் இந்த குளோமருலஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. குளோமருலஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பால் ஆஃப் இது பவுமன்ஸ் capsule encloses a ball of capillaries. இந்த ball of capillaries தான் நம்ம வந்து குளோமருலஸ் அப்படி சொல்கிறோம். ஓகே தென் இதில் வந்து போடோசைட் அப்படின்ற ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் உள்ள ஓப்பனிங் அந்த ஃபுட் ப்ராசஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சருக்கு இடையில உள்ள ஓப்பனிங் வந்து ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட். ஓகே நெக்ஸ்ட் கிளாஸில் இதனோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.